தேசிய நிலையிலான பூப்பந்து போட்டி நாடு முழுவதும் இருந்து 800 போட்டியாளர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேராக் மாநில இந்தியர் பூப்பந்து சங்கத்தின் தேசிய நிலையிலான 45வது ஆண்டாக நடத்தும் பூப்பந்து போட்டி நடைபெற உள்ளது என அச்சங்கத்தின் தலைவர் என் லோகநாதன் தெரிவித்தார். இப்போட்டி வரும் ஜூன் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் ஈப்போ மகிழம்பூவில் உள்ள KB பூப்பந்து அரங்கில் நடைபெற உள்ளது. பங்கேற்க ஆர்வமுள்ள போட்டியாளர்கள் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் பதிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. கடந்த ஆண்டில் பெர்லிஸ் முதல் ஜோகூர் வரை உள்ள மாநிலங்களில் இருந்து சுமார் 800 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இம்முறை அதே எண்ணிக்கையிலான விளையாட்டாளர்கள் பங்கேற்பது எதிர்பார்ப்பதாக ஈப்போகிந்த இந்தியர் சங்க கட்டடத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் லோகநாதன் விளக்கினார். இந்த போட்டியில் வெற்றி பெறும் விளையாட்டாளர்களுக்கு மொத்தம் 25,000 ரிங்கிட் மதிப்பிலான பரிசுகள் காத்திருக்கிறது. மேலும் 10 வயது மேற்பட்டவர்கள் முதல் வெட்ரான் வரையிலும் பங்கேற்க வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது என்று லோகநாதன் கூறியதுடன் மேல் விவரங்களுக்கு 0195592330 தொலைபேசி எண்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. வணக்கம், என் பெயர் லோகநாதன் நாகப்பன், பேரா இந்திய பூப்பந்து மன்றத்தின் தலைவர் மற்றும் என்னுடன் இருக்கிறவர்கள் எங்களோட மன்றத்தின் முக்கியமான பொறுப்பாளர்கள். இந்த தேசிய ரீதியிலான பூப்பந்து போட்டி 45வது ஆண்டாக இந்த வருடம் நாங்கள் தயார் செய்திருக்கின்ற தேதி 15, 16, 17 ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டில் செய்திருக்கின்றோம். அநேகமாக இன்னும் 2 மாதங்கள் இருக்கின்றது நம்ம போட்டி நடைபெறுவதற்கு. நம்ம போட்டியில் மலேசியா முழுதும் அநேகமாக போன வருடம் 736 போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள். 22 பிரிவில் விளையாண்டார்கள். நாங்கள் போன வருடம் 25,000 ரிங்கிட் ரொக்க பரிசு வெற்றியாளர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றோம். இந்த வருடம் நாங்கள் இன்னும் போன வருடத்தை விட அதிகமானவர்கள் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரியான விளையாட்டாளர்கள் மூலியமாக மலேசியாவுக்கு பலர் இப்பொழுது விளையாண்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீனா இருக்கிறாங்க, லக்ஷனா இருக்கிறாங்க, மற்றும் சிலர் மலேசியாவில் கால் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம மன்றத்தின் மூலியமாக முன்னாள் தாமஸ் கப் விளையாட்டுக்கு சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. முந்தி இந்த போட்டி இந்த வருடம் நாங்கள் சிறப்பான முறையில் நடத்துவதற்கு எங்களுக்கு நிறைய ஆதரவுகள் தேவைப்படுகின்றது. இந்த ஆதரவுகள் மக்கள் எங்களுக்கு வருடந்தோறும் முடிந்த அளவில் கொடுக்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் மேற்கொண்டு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா நாங்கள் இன்னும் நல்ல சிறப்பான முறையில் செய்யக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் நம்ம பேரா இந்திய பூப்பந்து மன்றம் சார்பில் 7 பேர் பேரா மாநிலத்துக்கு இப்போ தகுதி பெற்றிருக்கின்றாங்க. அந்த மாநில ஸ்குவாட்டில் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பினாங், ஸ்லேங்கோர், ஜோஹோர், மற்ற கெடா அந்தந்த மாநிலத்திலையும் இந்தியர்கள் அந்த மாநிலத்திலையும் நல்ல சிறந்த முறையில் அவங்க ஸ்டேட் லெவலில் ஸ்குவாட்டில் இருக்கிறாங்க. இது என்ன குறிப்பிடுதுன்னா, இப்பொழுது வரக்கூடிய காலகட்டத்தில் இந்தியர்கள் நிறைய பிள்ளைகள் 15 வயது 13 வயது பிள்ளைகள்லாம் சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லாம் சிறந்த ஒரு எதிர்காலம் வரக்கூடிய காலத்தில் இருக்கின்றது என்னோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பயிற்சிக்கு எங்களால் முடிந்த உதவிகளும் நாங்கள் வருடந்தோறும் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்ம பேராவில் இப்பொழுது 7 பேர் நம்ம பேரா ஸ்குவாட்டில் இருக்கிறாங்க. அந்த 7 பேருக்கும் நம்மளால் முடிந்த அளவில் சில சப்போர்ட் செய்கிறோம், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் செய்கிறோம். டோர்னமெண்ட்டுக்கு மற்ற டோர்னமெண்ட்டுக்கு போகிறதுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கின்றோம். இதெல்லாம் ஏன் இப்படி நடைபெறுகிறது என்றால், இப்போ பார்த்துருப்பீங்க, இதுதான் எங்களோட 20 பேர் கொண்ட ஸ்ட்ராங்கான குழு ஒன்று வச்சுருக்கிறோம். இந்த குழு தான் எங்களோட இந்த 45 ஆண்டு வரைக்கும் நாங்கள் சிறந்த முறையில் வருடம் நாங்கள் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆகையால் இந்த வருடம் ஒரு சிலர் இளைஞர் விளையாட்டாளர்கள் அவங்கள நம்மளோட கமிட்டிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அவங்களும் வரக்கூடிய காலத்தில் நமக்கு பிறகு
அவங்க வந்து தலைமைத்துவத்தை எடுத்து நடத்தக்கூடிய சாத்தியம் உள்ளவர்களாக நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த பேரா இந்திய பூப்பந்து மன்றம். ஏன்னு சொன்னால் இது பேரு தான் பேரா இந்திய பூப்பந்து மன்றம். ஆனால் நடத்தக்கூடிய டோர்னமெண்ட் வந்து மலேசியாவில் இருக்கிற அனைத்து இந்திய விளையாட்டாளர்களும் நம்ம டோர்னமெண்ட்டுக்கு வந்து வருஷம் வருஷம் எப்படியும் வந்து கலந்து கொள்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் எங்களோட கமிட்டி தான் நல்ல சிறந்த முறையில் செய்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலத்தில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கிறோம். மேம்பாட்டு திட்டம் இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்லா ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கறதுக்கு நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஆதரவாளர்கள் வந்து நிறையா வந்து எங்களுக்கு உதவிக்காரம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் ஈப்போ மாநாட்டில் மாண்புமிகு குலசிங்கம் இருக்கிறாரு, மாண்புமிகு கேசவன்லாம் இருக்கிறாரு. அவங்களெல்லாம் போய் நாடும் பொழுதெல்லாம் அவங்களால முடிந்த உதவிகளும் எங்களுக்கு சிறந்த முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. அது